இவங்கள பார்த்தா மாமா மச்சான் மாதிரியா இருக்கு. அண்ணன் தம்பி கணக்கா ஒத்துமையா இருக்காங்களே. அண்ணன் தம்பிலாம் எங்கடா இன்னைக்கு ஒத்துமையா இருக்கானுங்க? மாமே மச்சானா இவனுங்கள மாதிரி இருக்கணும். இந்தாங்க காஃபி. சரிடா, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி மாமா. என்னம்மா சாப்பாடுலாம் செஞ்சுட்டியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஏங்கா இவர் வாக்கிங் கூட பேண்ட் சட்டையோட தான் வருவாரா? டேய் அது அவருக்கு பழகிருச்சு. சரி 2 பேரும் ஒன்றா வந்து நில்லுங்க வாங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நல்லவன் கண்ணு, கெட்டவன் கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போயிடணும். துப்புங்க. எதுக்குமா அது? நீங்கள் துப்புங்க. என்னடா இது? அக்கா அப்படிதான் மாமா ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் போய் கிளம்புங்க. செல்வி இந்தாங்க. ஏங்க உங்களுக்கு பிடிச்ச பீன்ஸ் பொரியல் வச்சுருக்கேன், மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருங்க. சரிம்மா. எப்போ பார்த்தாலும் அவருக்கு பிடிச்ச பீன்ஸ் பொருளே வைக்கா. டேய் உனக்கு பிடிச்ச பீட்ரூட் பொரியலும் வச்சுருக்கேன்டா. சரிம்மா, வரோம். சரிங்க. ஃபோன் எடுக்காமல் என்ன பண்ணுறா? சொல்லு மாமா. உங்கள் அக்கா என்னடா பண்ணுறா ஃபோன் எடுக்காமல்? அக்கா பாத்ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீ படத்துக்கு போன்னு சொன்னேன்ல, டிக்கெட் புக் பண்ணிட்டேன், ஈவினிங் போயிட்டு வந்துடலாம். ஓ டிக்கெட் கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சு. அப்போ ஆஃபீஸில் வேலை? நான் பர்மிஷன் போட்டேன்டா. நீ உங்கள் அக்காவும் கிளம்பிடுங்க, போயிட்டு வந்துடலாம். சரி மாமா, நாங்கள் கிளம்பியிருக்கோம். அக்கா போய் கிளம்பிட்டு வா. ஏன்டா? மாமா படத்துக்கு போனால் டிக்கெட் எடுத்து வச்சிருக்காரு, போ. டேய் படத்துக்கு போன்னு யார் சொன்னது? அவரா நீயா? நான் தான். ஏன்டா அந்த மனுஷனை வேலையை கெடுக்கிறதுக்குன்னு இருப்பியா? ஒரு நாளில் வேலை கெட்டு ஒன்றா போகிறதில்ல, போக்கா. அவரை கூட சமாளிச்சிடும் போல ஒன்றை சமாளிக்கிறது தான். உனக்கு என்னடா தெரியும்? டேய் டைம் ஆச்சுடா, எங்கடா உங்கள் அக்கா? மாமா நான் கிளம்பிட்டேன் மாமா, இன்னும் அது கிளம்பாம இருக்கா? அக்கா வந்துட்டேன்டா. என்ன செல்விக்கா கிளம்பிட்டீங்க போல? படத்துக்கு போறோம்டா. சரி சரி, போயிட்டு வரோம். வரேன். வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும், நமக்குன்னு இருக்கே. அக்கா அக்கா ரொம்ப டயர்டாக இருக்கா, ஒரு காஃபி வச்சு கொடுக்குறியா? அக்கா காஃபி வேணும்க்கா. அக்கா அக்கா என்னாச்சு? ஐயோ இந்த அக்காவுக்கு வேற காசு தரணுமே, இன்னைக்கு தரேன்னு வேற சொல்லியிருந்தேன். என்ன ரேஸ்மா கிடைக்கா? ஆமாக்கா. இல்லக்கா உங்களுக்கு காசு தரணும்ல, அடுத்த மாதம் சேர்த்து தரேங்க்கா. குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை, அதான். இங்கே பார், எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. நீ குழந்தைய ஃபர்ஸ்ட் நல்லா பார், சரியா? சரி, நான் அடுத்த மாதம் கூட வாங்கிக்கிறேன். சரி போயிட்டு வாங்க. சரிங்கக்கா. அந்த அக்காவோட நல்ல மனசுக்கு அந்த கடவுள் அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கலையே. ஏங்க அந்த அக்காக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க வீட்டுக்காக ஏதோ பிரச்சனையாமா, அதனாலதான் இத்தனை வருஷமா குழந்தை இல்லை. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, இருக்கிறதானே சொல்றேன். இந்த ஏரியாவுக்கே தெரியுது. முந்தானத்து கூட நம்ம ஓட பேசிட்டு இருக்கும்போது நீங்க கவனிக்கலையா? நீ விட்டா ஓவரா பேசுவா, வா. ஆமா போங்க, உங்களுக்கு சொன்னா புரியாது. டேய் என்ன அக்காலும் தம்பி ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? மாமா அது வந்து ஒன்றும் இல்லைங்க. சரி இரு, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சரி விடுக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கார்த்திக், பிரச்சனை எனக்கு அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுடா. மாமாவை பற்றி பேசுகிறாங்கடா. சரி என்னதான் பண்ணலாம்? இதுக்கு மேலே எனக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்டா எனக்கே டவுட்டாக தாண்டா இருக்கு. பேசாம மாமாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? அக்கா பைத்தியமணின்னு என்ன பேசிட்டு இருக்க? டேய் என்ன பைத்தியமான்னு கேட்காதடா, ஊர் உலகம் பேசுறத கேட்டிருக்கேடா நீ? டேய் அவ தான் பைத்தியம் மாதிரி பேசுறான்னு நீயும் கேட்டுட்டு இருக்க. ஊர் உலகம் என்ன பேசதான்டா செய்யும். எனக்கு குழந்தை இல்லைன்னு யாரா சொன்னா? எனக்கு 18 வயசுல பையன் இருக்கான் தெரியுமா? ஒன்னதான்டா சொல்றேன். என்னைக்கு உங்க அக்கால கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அன்னிலிருந்து உன்னை பையனா தான் பார்த்துட்டு இருக்கேன். 1000 பேர் 1000 பேசதான்டா செய்வானுங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஏங்க ஊர் உலகம் உங்களை தப்பா பேசுறீங்க. நீ சும்மா இரு, வந்து காஃபி போடு. தாண்டி சிறந்தவனே எனக்கு
பின் என்னை தொடர்பவன் நீ நான் அன்பு தகிந்த நல்லவன் நீ. சார் சார் ஹாலில் தான் உட்காந்துருக்கா, காது கேட்குதான்னு பாரு. வாப்பா. சார் உங்கள் முக்கியமான ஃபைல் ஆஃபீஸில் வச்சுட்டு வந்துட்டீங்க. தேங்க்ஸ்ப்பா. சரி வா சாப்பிட்டு போகலாம். இல்லை சார் பரவாயில்ல. அக்கா அக்கா எப்படி இருக்கீங்க? அக்காவுக்கு என்ன சார் ஆச்சு? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா. சரி நீ வா சாப்பிட்டு போவேன். இல்லை சார் பரவாயில்ல. எனக்கும் உங்களை மாதிரி ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்குங்க சார் ஆசை. ஆனால் எப்போன்னு தெரியல. வரேன் சார். ஏய் நின்னா அதான் நினச்சிட்டு இருக்கியா? டேய் பார்க்குறவங்கனுக்கெல்லாம் நம்ம குடும்பம் சந்தோஷமாக தெரியுது. உங்கள் அக்கா இப்படி இருந்தால் எப்படா சந்தோஷம் இருக்கும்? அக்கா கொஞ்ச நேரம் அப்படி தான் மாமா இருக்கும். சரி உட்கார, தோசை எடுத்துகிட்டு வரேன். அக்கா இன்னும் அதே தான் நினச்சிட்ருக்கியா? சரி விடுக்கா, எதுவும் நினைக்காத. நீ கஷ்டப்படுறது இல்லாமல் என்னையும் மாமா வேற கஷ்டப்படுத்துகிற. சாப்பிடு. சரி வரேம்மா. டேய் இன்னும் காலேஜ் போகலையா? காலேஜ் இன்னைக்கு லீவு மாமா. சரி. ஏங்க ம் நானும் கோயிலுக்கு போகிறேன், என்னங்கனக்குள்ளே இறக்கி விட்ருங்க. சரி வா. சரி நான் கிளம்புறேன், நீ பார்த்து போறியா? ஹலோ. சொல்லு மாமா. உங்கள் அக்காவை கோயிலில் விட்டுருக்கேன்டா, வந்து பிக்கப் பண்ணிக்க. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரி. அக்கா ஏன் வந்தாலேருந்து உம்முனே இருக்க? அக்கா மாமா இன்னும் ஆஃபீஸ் போல? எங்கடா காலேருந்து உங்கள் அக்கா மூஞ்சியே சரியில்லை. கோயிலில் இறக்கி விட்டு போகிறேன், அமைதியாக இருக்கா. என்ன பிரச்சனைன்னு சொல்லியும் தொலை மாட்றா. வேலை செய்ய வருமா இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். சரி சரி உட்காரு மாமா, நான் காஃபி வச்சுட்டு வரேன். இல்லை நீ உட்கார, நான் போட்டு வரேன். அக்கா என்னதாச்சு உனக்கு? உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? இல்லைடா. சரி போ, மூஞ்சாச்சு கழுவிட்டு வா. அக்கா மிஸ்டர் அஜித், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அக்கா அஜித், டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். டேக் கேர் ஆஃப் ஹர், பார்த்துக்குங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஏங்க கீழே காணான்னு தேடிட்டு இருக்கேன், என்ன இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க? ஆமாம் டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் நான் மாசமாக இருக்கேன்னு சொன்னார். அது எனக்கு தெரியும். கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க சரியா? வாங்க சாப்பிடலாம். ரேஸ்மா. அக்கா நீங்க போங்க, வந்துடுறேன். சரிம்மா. என்னடா விசேஷமா? ஆமாக்கா, பெரியம்மா போன வளகாப்பு, அதான். சரிடா சரிடா. உங்களுக்கு எப்பக்கா வளகாப்பு? சொல்கிறேன்டா. சரி ம். வாரேன். ஏங்க என்னது? வளகாப்பு தான். என்னங்க ஈஸியாக பண்ணிட்டு இருக்கீங்க? வளகாப்புனா பெரியவங்களை கூப்பிடணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடணும். எப்பா எதுக்குமா? ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் ஒரு நல்லது நடக்குது. 4 பேர்த்த கூப்பிட்டு அவங்க வாயிருக்க மாட்டாமல் ஏதாவது பேசி நீ மனசு சங்கடப்படுவ. அதை பார்த்துட்டுலாம் என்னால் சும்மா இருக்க முடியாது. அதனால் நாங்களே பண்ணிக்கிறோம், நீ போய் ரெடி ஆகிட்டு வா. டே கார்த்தி, அக்கா என்னடா? போய் கிளம்பிட்டு வா, உனக்கு இன்னைக்கு வளகாப்பு பண்ணுறோம். நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்தது நம் ஜீவனே சுந்தரி,
கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. ஏங்க ம் எதுக்குங்க 2 கேன்ல தண்ணி? நான் சுடுதண்ணி கொண்டு வந்திருக்கேன். டேய் நான் தான் கொண்டு வந்திருக்கேன், நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? மாமா அக்காவுக்கு பச்சை தண்ணி தேவைப்படுச்சுன்னா அதான் பச்சை தண்ணி கொண்டு வந்திருக்கேன். டேய் பச்சை தண்ணிலாம் குடிக்கூடாதுடா. தெரியாம பேச என்னால பச்சை ஒண்ணும் தண்ணி முடியல. நுண்ணுயிரி இருக்கு. போனா நியாயமா பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா. ஏங்கா சொல்லுடா. ஆம்பளை பையனை எத்தனை மாசத்துல அக்கா பிறக்கும்? ஆம்பளை பையனா 9 மாசத்துல பிறக்கும். பொம்பளை பிள்ளைனா? பொம்பளை பிள்ளைனா 10 மாசத்துல பிறக்கும். ஓ உனக்கு ஆம்பளை பையன் தானே பிறக்கும்? பொம்பளை பிள்ளை தாண்டா பிறக்கும். அக்கா எனக்கு ஆம்பளை பையன் தான்க்கா வேணும். பொம்பளை பிள்ளை தாண்டா பிறக்கும். அக்கா உனக்கு ஆம்பளை பையன் தான் பிறக்குன்றல. டேய் ஏதோ ஒரு புள்ளடா, எது பிறந்தாலும் சந்தோஷம்தான், நீ அவளை போட்டு டார்ச்சர் பண்ணாத. அக்கா பாருக்கா மாமாவை, ஏன்க்கா உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கணும்? டே கார்த்தி, நம்ம பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா பாசனால என்னன்னு தெரியாமல் வளர்ந்துட்டோம். உங்கள் மாமாவுக்கு அவர் பிறந்தோடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மா பாசனால என்னன்னு தெரியாமல் வளர்ந்துட்டார்ரா. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா பொம்பளை பிள்ளையாக தான் பிறக்கும், அதுவும் அவங்க அம்மாவே வந்து பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகண்டா. ஆனால் கார்த்தி, உங்கள் மாமாவுக்கு எந்த விதத்தில் நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னு தெரியலை. ஆனால் பிறக்கிறது பொம்பளை பிள்ளை, அவங்க அம்மாவே அவர் கையில் கொடுக்கணும்டா. இது தாண்டா என் ஆசை. சரிக்கா, அப்படி உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளையை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரியா? சரிடா. என்ன மாமா உனக்கு ஓகே தானே? ஓகே தான். அப்புறம் அந்த பிள்ளைக்கு பேர் வந்து கார்த்தி, டேய் ரொம்ப இடுப்பு வலிக்குதுடா. அக்கா எங்க ஆஸ்பத்திரி போயிருவோமா? டாக்டர் குழந்தையை காப்பாற்றிட்டோம். சாரி டு சே திஸ், உங்கள் ஒய்ஃபை காப்பாற்ற முடியல. டாக்டர், என் ஒய்ஃபு குழந்தை பிறந்தா இறந்துருவான்னு தெரிஞ்சிருந்தோம் எப்படி சார் அலோவ் பண்ணீங்க? என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்கலாம்ல. சார், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் தான். கொஞ்சம் தனியாக பேசணும், நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? டாக்டர், நீங்கள் என்கிட்டயே பேசலாம். ஏங்க நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா? நான் என்னன்னு கேட்குறேம்மா. நான் கேட்டு சொல்கிறேன். கார்த்தி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க? நான் மாசமாக இருக்கேனா டாக்டர்? எஸ். டாக்டர், இவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை ஏன் இவ்வளோ வருத்தமாக சொல்கிறீங்க? மிஸ்ஸஸ் செல்வி, உங்கள் உடல்நிலை பற்றி உங்களுக்கே தெரியும். உங்கள் கர்ப்பப்பை குழந்தைய தாங்கிற சக்தி இல்லைன்னு தெரியும். அப்புறம் ஏன் இப்படிலாம்? டாக்டர், ஒரு பொம்பளை மலடிங்கிற கஷ்டத்தை காட்டிலையும் ஒரு பிள்ளையை கொடுக்க வக்கில்லாத ஆம்பளை அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த வார்த்தையை எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்க நான் விரும்பல டாக்டர். பட் இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா உங்கள் உயிர். ஐயோ டாக்டர், இந்த குழந்தைய பெற்றுக்கலனா தான் மன ரீதியாக நான் செத்துருவேன். இதெல்லாம் தாண்டி கடவுள் நம்பிக்கை இருக்குது டாக்டர் எனக்கு.
இதெல்லாம் எதுவுமே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடாதீங்க டாக்டர். எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது செல்வி. ஹஸ்பண்ட் வர சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக தான். அக்கா வாக்கா. இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக தான். உனக்கு ஒரு அம்மாவை பெற்று தரேன்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா வந்து அக்கா போயிட்டா மாமா. ஏம்மா என்ன யோசனையாக இருக்க? பிரசவத்தில் அக்காவுக்கு எதனாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னு வையேன். ஏய் லூசு மாதிரி பேசாத. எனக்கு எதுவும் ஆகாது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மாமாவையும் குழந்தையும் தனியாக விட்டுறாதடா. உங்கள் பிள்ளையை எப்படி பார்த்துக்குவீங்களோ அதே மாதிரி என் தம்பியை பார்த்துக்கங்க. மா அதெல்லாம் எதுவும் ஆகாது, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். நீ எதுவும் கவலைப்படாத.